பல்லு வலிக்கு வீட்டு மருந்த சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது வந்து நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. Instagramல 21,00,000 பேர் பார்த்துருந்தீங்க. YouTubeல ஒரு 6,00,000 பேர் பார்த்துருந்தீங்க. Facebookல ஒரு 22,00,000 பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோக்கு அதிகமா வந்த கமெண்ட் என்னன்னா, "இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. முதல்ல டென்டிஸ்ட்ட போய் காமிங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து நாங்க அனுபவப்பட்டனால தான் நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன். எனக்குமே பூச்சி பல்லு இருக்கும்போது வலி இருக்கையில நான் அத ரெடி பண்ணி வந்து வைப்பேன். ஓரளவுக்கு எனக்கு சரியாச்சு. என் பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வலி இருக்கும்ல. அதாவது ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே வீட்ல வலி எடுத்துச்சுன்னு வைங்களேன், அதை வச்சோன்னா வலி சரியாயிரும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது, பல்லு வலி தாங்கவே முடியல அப்படின்னா அதை வைக்கலாம். அதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்ததில்ல. ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பொருட்களை தான் யூஸ் பண்ணுறோம். வேறு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலை. எங்களுக்கு அந்த மருந்து வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா பல்லு வலி மாதிரி ஒரு பெரிய வலி எதுவுமே இருக்காது. அதுவும் குழந்தைங்களுக்குலாம் வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. ஸோ சடனாக டக்குன்னு பல்லு வலி நிற்கணும்னா அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போகிறது நல்லதுங்க.